ஹே கேஷ், திஸ் இஸ் மீ அரவிந்த். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிசிஎஸ் என்கியூடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட் போயிருங்க. இதுக்கு லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் டிசிஎஸ் அயான் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் போகும். ஸோ இந்த வெப்சைட் போனே பயந்துடாதீங்க. போடணுன்னு இங்கே ஹோமை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு இந்த வெப்சைட்டை வந்து நேவிகேட் பண்ணி விட்டுரும். ஸோ பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டிசிஎஸ் என்கியூடி நேஷ்னல் குவாலிஃபைட் டெஸ்ட் வந்து ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து டிசிஎஸ் அயான் போர்ட்டலில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே வந்து நெக்ஸ்ட்டு போர்ட்டலில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்களாம். ஸோ இந்த டைம் வந்து டிசிஎஸ் அயான் போர்ட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, அக்கௌண்ட் இல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகினை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா லாகினை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லாகினை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு வெப்பேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். இங்கே வந்து ஐஎம் லேர்னர் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் ஐஎம் லேர்னரே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட ஃபுல் நேம், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேப்ஸ், ஸ்மால் அண்ட் லெட்டர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கணும். மேக்ஸிமம் 8 கேரக்டர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே சேம் பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுக்கோங்க. ஃபோன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வேலிடேட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து க்ரீன் கலரில் மாறும். ஸோ உங்கள் ஓடிபி வந்து வெரிஃபை ஆச்சு அந்த மாதிரி கீழே ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே இருக்க கேப்ஷா அப்படியே காப்பி பண்ணி கேப்ஷா வந்து ரீடைப் பண்ணணும். ரீடைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். பை கிரியேட்டிங் அக்கௌண்ட் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஒரு பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து ப்ரைவசி நோட்டீஸ் வந்து அவங்க ரீட் பண்ண சொல்லுவாங்க. நான் ரீட் பண்ண தேவையில்லை. ஸோ ரீட் பண்ணிட்டு ஐ ஹேவ் ரீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அடுத்து இந்த ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் திருப்பி நீங்கள் ஐ ஹேவ் ரீட் செலக்ட் பண்ணணும். இங்கே டேர்ம்ஸ் ஆஃப் யூஸ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி திருப்பி நீங்கள் ஐ ஹேவ் இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஓகே பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து திருப்பி அதே ஹோம் பேஜுக்கு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இல்லைனாலும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசிஎஸ் என்கியூடியோட இங்கே நேவிகேஷன் டேப் இருக்கும். ஸோ அதை வந்து ரெஜிஸ்டர் நான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ the national qualified is your gateway to thousands of top jobs. இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த என்கியூடி டெஸ்ட்டை வந்து லைக் கேட் எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோங்களேன். கேட் எக்ஸாம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டே வந்து உங்களோட இன்ஜினியரிங்கில் எவ்வளோ டேலண்ட் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தனியாக ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கு போகணுன்னா என்னென்ன இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தனியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த நேஷ்னல் குவாலிஃபைட் டெஸ்ட் போர்ட்டலுக்குள்ளே போயிடும். ஸோ ஜென்ரலாக வந்து குவாலிஃபைட் டெஸ்ட் வந்து எப்படி சொல்லலாம், அந்த என்கியூடி டெஸ்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த கேட் எக்ஸாம் மாதிரி சொல்லலாம். ஸோ நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் பிஜி வேணால் தனியாக என்னென்ன யூனிவர்சிட்டிக்கு இருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஜாப் வேணும் அப்படின்னா பப்ளிக் செக்டர் யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் அந்த என்கியூடி டெஸ்ட் வந்து உங்களுக்கு டிசிஎஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் வந்து பாஸ் மார்க் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் அவங்களே உங்களுக்கு ஒரு மார்க் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. 3 டேஸில் கொடுத்துருவாங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதுனா 3 டேஸில் உங்களுக்கான மார்க் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபோன் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்கியூடி வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து சொல்லுவாங்க. ஸோ என்கியூடியில் இவ்வளோ மார்க்லேருந்து இவ்வளோ மார்க் எடுத்தவங்க வந்து எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஃப்ரீ தான். டெஸ்ட் டேட்ஸ் வந்து எப்போனா 24, 25, 26 அக்டோபரில் நடக்க போகுது. ஸோ இன்னும் 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 மந்த் இருக்குது. ஸோ எப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 17th அக்டோபர் வந்து க்ளோஸ் ஆகுது. நீங்கள் சாம்பிள் ஸ்டெப் எடுக்கலாம்னா 30 செப்டம்பர் அதுக்கப்புறம் 30 செப்டம்பருக்கு அப்புறம் வந்து நீங்கள் 30 செப்டம்பரில் இருந்தே நீங்கள் வந்து சாம்பிள் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபோ மட்டும் இருக்கும். இன்ஃபோவில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். சரியா, லாஸ்ட் இயர் மாதிரி இல்லாமல் இந்த இயர் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயரில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க இப்போ எக்ஸாம். இப்போ வந்து டிசிஎஸ் அயானுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து 3 கேட்டகரிஸஸ் இருக்கும். ஸோ என்கியூடி ஸ்கோர், இண்டஸ்ட்ரி என்கியூடி ஸ்கோர் அண்ட் சப்ஜெக்டிவ் என்கியூடி ஸ்கோர். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். பட் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த சப்ஜெக்ட்
என்கியூடிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி. ஸோ அதை பின்னாடி அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்கிறேன். ஸோ என்கியூடி டெஸ்ட் வந்து இதில் ஜென்ரலாக உங்களை இதை எதுன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வேர்பல், நியூமெரிக்கல் அண்ட் ரீசனிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அதை தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா அந்த அபவுட் த டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீட்டிலேருந்து எழுதிக்கலாம், அதே மாதிரி சென்டர்லேருந்து எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அது கேட்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து எழுத ஆசைப்படுறீங்களா, சென்டர்லேருந்து எழுத ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ 2 years ஆஃப் வேலிடிட்டி. ஸோ இந்த என்கியூடி டெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு வந்து வேலிடேட்டாக இருக்கும். ஸோ அப்போ 2 வருஷம் வேலிடேட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு டைம் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து 2 வருஷத்துக்கு எழுத முடியாதா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு வேளை மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா அடுத்து எப்போ அவங்க இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் திருப்பியும் எழுதி உங்கள் மார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை ஃபார் என்ட்ரி லெவல் ரோல் இன் கார்ப்பரேட் வித் என்கியூடி ஸ்கோர். என்கியூடி ஸ்கோரை வச்சு நீங்கள் என்ட்ரி லெவலில், கார்ப்பரேட்டில் என்ட்ரி லெவலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ யார் அப்ளை பண்ணலாம், ஹூ கேன் அப்ளைனா யூஜி, பிஜி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபைனல் இயர் அப்படின்னாவே அவங்க வந்து 2022 அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2021 பேட்ச். அதே மாதிரி 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறப்போ வந்து இப்போ 2019, 2020, 2021, 2022 இந்த 4 பேட்சஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இது இப்போதைக்கு இந்த என்கியூடி ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதே மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த சப்ஜெக்டிவ் என்கியூட்டியும் இண்டஸ்ட்ரி என்கியூட்டியும் வந்து நமக்கு இன்னும் இது பண்ணல. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி என்கியூட்டியும் சப்ஜெக்ட் என்கியூட்டியும் வந்து நமக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் என்கியூட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, என்கியூட்டி ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா வெர்பல் எபிலிட்டி 24 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 minutes கொடுப்பாங்க. வெர்பல் எபிலிட்டிக்கு வந்து 30 minutesல இங்கே 24 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசன் எபிலிட்டியில் வந்து 50 minutesல வந்து 30 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூமரிக்கல் எபிலிட்டியில் வந்து 40 minutesல வந்து 26 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். டோட்டலாக வந்து 80 கொஸ்டின்ஸ், மொத்தமாக அதை பார்த்தீங்க அப்படின்னா 80 கொஸ்டின்ஸ் வரும். அது வந்து 120 minutes, which means 2 hours வந்து நீங்கள் 80 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும். the questions are based on verbal ability, reasoning ability, numerical ability. அவ்வளோதான். NQT is a mandatory prerequisite for industry NQTக்கும் subjective NQTக்கும் இதுதான் வந்து mandatory. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். NQT ஸ்ட்ரக்சர் தான் வந்து industry NQTக்கும் subject NQTக்கும் வந்து mandatory. மோர் ஸோ அது என்ன சொல்ல வராங்கன்னா, இண்டஸ்ட்ரி என்கியூட்டியும் சப்ஜெக்ட் என்கியூட்டியும் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஒய் நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட், ஏன் நேஷனல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அன்லிமிட்டட் அட்டம்ஸ், அது என்ன சொல்கிறது, அதுதான் அந்த என்ன ஸ்டூடெண்ட்ஸையும் கார்ப்பரேட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு தீமில் தான் வந்து இந்த என்கியூட்டியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அலைன்ட் வித் இண்டஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர்டு டெஸ்ட், அன்லிமிட்டட் அட்டம்ஸ், இன்க்ரீஸ் விசிபிலிட்டி. ஸோ உங்களுக்கான விசிபிலிட்டி வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நீங்கள் என்கியூட்டி ஸ்கோர் இவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கான விசிபிலிட்டி வந்து நிறைய கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எப்படி நீங்கள் அந்த ஜேர்னி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து வந்து நீங்கள் ஹோம்லையா இல்லை சென்ட்ரலையா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோரை வந்து நீங்கள் இது பண்ணணும். ஆனால் இங்கே வந்து ஸ்கோர் பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது கம்பெனியை பொறுத்து தான், எந்தெந்த கம்பெனியோ அவங்கள பொறுத்து தான். இவங்க வந்து எந்த பாஸ் நீங்கள் ஃபெயில் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கான மார்க் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. பாஸ் ஃபெயில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஆக்சஸ் வந்து அன்லிமிட்டட் ஜாப் ஓப்பனிங்ஸ், அவ்வளோதான். இந்த டெஸ்ட் மூலமாக வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் எந்தெந்த கார்ப்பரேட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களோ அந்த கார்ப்பரேட்ஸ்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் என்ட்ரி ஸ்கோரை வச்சு நீங்கள் போய்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியான ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அது நமக்கு தேவையில்லை. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸாக நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் என்கியூடி நேஷனல் குவாலிஃபிகேஷன், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை நீங்கள் படித்து பார்த்துக்கிங்க. வேர்பல் எபிலிட்டி, நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டியை வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இண்டஸ்ட்ரி என்கியூட்டி அதே மாதிரி தான். இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. டொமைன்ஸு, சப் டொமைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து சூனாக வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சொல்கிறாங்க. எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். இதுவும் இங்கிலீஷில் தான் இருக்கும். அதே மாதிரி நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். ஸோ வேறு ஹிந்தி அண்ட் தமிழ் அந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்கியூட்டி சேம் அதே தான். அதுவும் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இந்த October 2020 ஷெடியூல் வென் யூ ரிஜிஸ்டர் ஃபார் என்கியூட்டிக்கு நீங்கள் இந்த சிம்பிள் ஸ்டெப்பையும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆல்சோ ரிஜிஸ்டர் ஃபார் சப்ஜெக்ட் என்கியூட்டிக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி மீனிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஆல்சோ என்ரோல் ஃபார் சப்ஜெக்ட் என்கியூட்டி. அதில் என்ன இருக்குன்னா ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதர் சப்ஜெக்ட் என்கியூட்டி வில் பி ஷார்ட். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியும் வந்து திரும்பி நாங்கள் சீக்கிரமாக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ how will the NQT score help me in get the job அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு ஜென்ரல் எபிலிட்டி. மெனி கம்பெனிஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கம்பெனி, ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்கியூடி டெஸ்ட் எழுத முடிச்சதுக்கப்புறம் ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் இந்த ஸ்கோர்லேருந்து இந்த ஸ்கோர் இருக்கவங்க வரைக்கும் வந்து எங்கள் கம்பெனிக்கு இங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இந்த கேட் பப்ளிக் செக்டர்லாம் இருக்கப்போ கேட் மார்க் வச்சு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேட் ஸ்கோர்லேருந்து இந்த கேட் ஸ்கோர் இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து இருக்குது, நானே சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் த நெட்வொர்க். ஹூ கேன் அப்ளை, அது வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம சொல்லியாச்சு. 2019 பேட்ச்லேருந்து 2022 பேட்ச் வரைக்கும் இப்போ இருக்க தேர்ட் இயர் ஃபைனல் இயர், அதே மாதிரி முடிச்ச 2 பாஸ்ட் அவுட்ஸ் அவங்க 4 பேட்சஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ காம்படிஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைனில் எழுதலாமா சென்ட்ரல் எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் விருப்பம். ஸோ நீங்கள் வீட்டில் ரிமோட்டில் எழுதுகிற மாதிரி இல்லை வீட்டில் எழுதுகிற மாதிரி இருந்தால் விண்டோஸ் ஓஎஸ் இருக்கணும். அதில் வந்து விண்டோஸ் ஆர் உபுண்டு ஓஎஸ் இருக்கணும். கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இருக்கணும். மினிமம் வந்து 2 Mbps இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஒர்க்கிங் வெப் கேமரா இருக்கணும். ஸோ அவங்க வந்து வெப் கேம் மூலமாக தான் உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ராக்டர் பண்ணுவாங்க. தமிழ் என்ன, அந்த கண்காணிப்பாங்க. வெப் கேமரா மூலமாக தான் உங்களை சூப்பர்வைசிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெப் கேம் வந்து இருக்கணும். அதே மாதிரி மைக்கும் வந்து ஆன் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் இன்ஃபோசிஸில் ஒரு டெஸ்ட் எழுதினப்போ வந்து அது மைக்குமே ஆன் பண்ண சொன்னாங்க. என்ன இங்கேயும் மைக்கும் ஆன் பண்ண தான் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்பே ஒரு இதை சொல்லுவாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். வேர் கேன் ஐ வியூ மை கம்ப்ளீட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில், ஹவு கேன் ஐ எடிட் மை. நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களால் எடிட் பண்ணிக்கவும் முடியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ கேன் வியூ த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் இது பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஃபர்கட் டு அப்ளை த சப்ஜெக்ட் என்க்யூட்டி அப்படின்னா திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்ன்னு ஒரு நீங்கள் ஒருவேளை நான் சப்ஜெக்ட் என்க்யூட்டிக்கு வந்து நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன், இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. டிஃபால்ட்டாக அது செலக்டில் தான் இருக்கும். நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் போய் எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் வர வரைக்குமே நீங்கள் வந்து எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்து எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை நான் காட்டுறேன். வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐம் எனேபிள் டு கிவ் த என்க்யூட்டி பிகாஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் அப்படின்னா, remote proctors who uses monitor your test, you will be given the additional time in the line. So the most lost due to such issues up to a maximum 30 minutes. You can also take the NQT test in the next cycle. ஸோ when the dates are announced. ஸோ வேறு வழியில் நீங்கள் நெக்ஸ்ட் சைக்கிள் எழுதிக்கலாம். இல்லை 30 மினிட்ஸ் வந்து டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் 30 மினிட்ஸ்க்குள்ளே திருப்பி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஓகே அலோட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் சைக்கிள் அடுத்து எப்போ இது பண்ணுறாங்களோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் சென்டரில் எழுதிக்கிறது தான். ஸோ சின்ஸ் என்க்யூட்டி வாஸ் பிளான் டு பிகம் எவ்ரி குவார்ட்டர், யூ கேன் டேக் த நெக்ஸ்ட் என்க்யூட்டி இந்த நெக்ஸ்ட் சைக்கிள். ஒருவேளை சென்டர் ஃபுல்லாகவே பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு வழியில் நெக்ஸ்ட்டில் தான் எழுதணும். நீங்கள் ரிமோட்டில் வீட்டிலேருந்து எழுதுகிறப்போ ஒரு பவர் போயிடுச்சுன்னா 30 மினிட்ஸில் வந்துருச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் 30 மினிட்ஸ்க்குள்ளே லாகின் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா திருப்பி நெக்ஸ்ட் எப்போ அவங்க இது பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்ம எழுத முடியும். ப்ராக்டரிங் வந்து ஆன்லைனில் எப்படி இது பண்ணாங்கன்னா வெப்கேம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்டு வித்ஹெல்ட் நாட் ஷேர்டு வித் யூ, உங்களோட மார்க் வந்து நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம் ஏதாவது நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா. அண்ட் வந்து டிசிஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க அந்த பிளாகரிசம்லாம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து கோட் விட்டா நடந்தப்போ ரொம்ப பிளாகரிசம் வந்து நிறைய பேரை எலிமினேட் பண்ணாங்க. ஸோ அதனால் பெட்டர் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு போய்க்கிறது நல்லது. சென்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இப்போதைக்கு சென்டர்ஸ் எங்கெங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா அதுவே காட்டும். நான் அதையும் சொல்கிறேன். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப எல்லாமே பார்க்கலாம். ஸோ வென் அண்ட் ஹவ் வில் ஐ ரிசீவ் த ஹால் டிக்கெட், உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்து கொடுத்துருவாங்க. 2 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கான பாஸ்வேர்ட் அண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 2 டேஸ் ப்ரியர் 2 நாளைக்கு அந்த அசஸ்மெண்ட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் போகலாம். அதுக்கான நம்பரும் கொடுத்துருவாங்க. எல்லாமே உங்களுக்கு மெயிலில் தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்பப்போ மெசேஜஸும் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து சரி ஓகே நான் வீட்டிலேருந்து எழுதுறேன்டா, நான் ஃபஸ்ட் டைம் தான் எழுத போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக மார்க் டெஸ்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை நீங்கள் இந்த ஆன்லைன் ரிமோட்லேருந்து எழுதுறவங்க எழுதலாம். இல்லை நீங்கள் நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் எடிட் அப்ளிகேஷனில் கொடுத்து ஆன்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹவ் வில் த டெஸ்ட் வில் பி கம்யூனிகேட்டட், ரிசல்ட் எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்னு கேட்டுக்கோங்க. வித்தின் 3 days. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்த 3 daysல வந்து அவங்களோட உங்களுக்கு மெசேஜ் அண்ட் மெயில் மூலமாக உங்களோட மார்க்கை சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்கை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இஸ் தேர் எனி கட் ஆஃப் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. ஸோ அவங்க தேர் இஸ் நோ கட் ஆஃப்.
ஸ்கோர் பாஸ் ஆர் ஃபெயில் அந்த மாதிரி க்ரைட்டீரியா எதுவுமே இல்லை. யூ வில் பி கிவன் அ ஸ்கோர் தட் இண்டிகேட்ஸ் யுவர் கரண்ட் எபிலிட்டி. அந்த ஸ்கோர் வந்து நீங்கள் இவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. வாட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? சரி, நான் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, யூ கேன் அப்ளை த எனி கம்பெனி ரெகக்னைஸ். சில கம்பெனிஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க டிசிஎஸ் என்கியூட்டியை. அது வந்து நாங்கள் சீக்கிரமாக விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் வியூ த லிஸ்ட் ஆஃப் கார்பரேட்ஸ், எந்தெந்த கார்பரேட்ஸ் வந்து டிசிஎஸ் என்கியூட்டி டெஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் பண்ணாங்கன்னா என் சேனலில் வந்து நான் போடுறேன் அதுக்கு ஒரு வீடியோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டிசிஎஸ் அயான் ஷேர் மை ஸ்கோர் வித் ஆல் கம்பெனிஸ். அவங்களாம் வந்து இன்டர்வியூ வந்து இது பண்ண மாட்டாங்க, அவங்களாம் வந்து ஷேர் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ டிசிஎஸ் அயான் வில் நாட் அரேஞ்ச் ஃபார் எனி ஜாப் இன்டர்வியூஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் சில கம்பெனிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறப்ப அவங்க டிசிஎஸ் ஸ்கோரை வந்து கேட்பாங்க. அந்த கம்பெனிஸ் லிஸ்ட்டையும் வந்து அவங்க சீக்கிரமாக வெளியிடுவாங்க. ஆனால் டிசிஎஸ் ஹையர் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களோட டிசிஎஸ் என்கியூட்டி ஸ்கோரை வந்து கேட்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூவும் இந்த டிசிஎஸ் என்கியூட்டி டெஸ்ட்டை பேஸ் பண்ணி இன்டர்வியூவும் இருக்கும். ஹவு லாங் வில் மை ஸ்கோர் வந்து வேலிடாக இருக்குன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து உங்கள் ஸ்கோர் வந்து வேலிடாக இருக்கும். 2 இயர்ஸ் ஸ்கோருக்குள்ளே ஒருவேளை நீங்கள் கம்மியான மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரை வந்து நீங்கள் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் சைக்கிள் எப்போ பண்ணுறாங்களோ அப்போ திருப்பியும் எழுதிக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்கள் மார்க் எக்ஸ்பைரி ஆகணும், அப்போ தான் எழுதும். அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் ரீசெண்டாக ஃபஸ்ட் இயர் எழுதுறீங்க, மார்க் கம்மியாகிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் வந்து செகண்ட் இயர் வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஃபஸ்ட் அடுத்த சைக்கிளே வந்து இன்னொரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து அதை விட ஹையராக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் மார்க்கை தான் வந்து அது எடுத்துக்கும். ஸோ அந்த டெஸ்ட் மார்க் எடுத்து ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த டெஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு அது வந்து அந்த ஸ்கோர் வந்து அப்போ இருந்து 2 வருஷம் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ மேலே அப்படியே போனோம் அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ வியூ டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஸோ நான் ஏன் வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரெஜிஸ்டர் நவ் பட்டன் காட்டாது. ஏன்னா நான் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டும். ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் ஃபார்மை வியூ பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ வந்து ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு காட்டும். ஸோ ரெஜிஸ்டர் நவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். ஸோ ரெஜிஸ்டர் நவ் அப்படிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் நவ் தான். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நேஷ்னல் குவாலிஃபைட் டெஸ்ட். நான் வெயிட் பண்ணி நான் ஜூம் போய்க்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேமு அண்ட் லாஸ்ட் நேம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால அது வந்து பிக்கப் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு, செலக்ட் ரிசைடிங் சிட்டி, விச் மீன்ஸ் இது என்னென்னா நீங்கள் உங்களோட கரண்ட் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கிறத வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து என்ன இப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னா இப்போ தமிழ்நாடு சூஸ் பண்ணிட்டு நீங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக் அப்படின்னா திருச்சி சூஸ் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்னா திண்டுக்கல் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காட்டும் சிட்டிஸில் வந்து. ஸோ இங்கே மீண்டும் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுறப்பே வந்து நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. நான் திருப்பியும் நீங்கள் இங்கே மொபைல் நம்பரை போட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுக்கணும். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோன்னா ஒரு வேறு பேஜுக்கு போகும். ஸோ வேறு பேஜ் இங்கே வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும், மெயிலுக்கும் சென்ட் ஆகும், மொபைலுக்கும் சென்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் வேலிடேட் மை மொபைல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா நம்பர் வந்து வேலிடேட் ஆகிடும். பர்சனல் டீட்டெயில்ஸ் அடுத்து வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பிடெக் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை வந்து என்ன ஸ்பெசிஃபிக் டிகிரியோ வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் மந்த்து ஸோ நான் வந்து 2021 அண்ட் மே சூஸ் பண்ணேன். ஆமாம், மே 2021 சூஸ் பண்ணேன். நீங்கள் காலண்டரை கிளிக் பண்ணி காலண்டரில் வந்து பேசிக்காக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்டியூஷன் நேம் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து இன்ஸ்டியூஷன் நேமு, எந்த டிஸ்ட்ரிக், எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக் அப்படி கொடுத்து சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே சர்ச் பண்ணி உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்துடும். ஸோ அதில் வந்து உங்கள் காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட காலேஜ் வந்து திருச்சியில் இருக்குது அண்ட் திருச்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஸ்டேட்டை வந்து நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு திருச்சின்னு கொடுத்துட்டு காலேஜ் நேம் வந்து எனக்கு பாதியாக தெரியும் அப்படின்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்து சர்ச் கொடுத்தேன்னா அங்கேயே வந்துடும். ஸோ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிட் கேம்பஸ் திருச்சி அப்படின்னு வந்துடும். ஸோ அதை நான் செலக்ட் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து வந்துடும். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வரும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ். ஆனால் வந்து இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். எடிட் அப்ளிகேஷன் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ப்ளீஸ் ரீட் த கைட்லைன்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் செலக்டிங் த மோட் ஆஃப் டெஸ்ட். ஸோ வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதணும் அப்படின்னா இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு ஓஎஸ் வந்து ஜென்ரலாக இருக்கணும். ஸோ விண்டோஸ் ஆர் உபுண்டு ஓஎஸ் இருக்கணும். வேறு ஓஎஸ் வந்து அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. மேக் ஓஎஸ் எல்லாம் அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இருக்கணும். கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இருக்கணும் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் 2 GB RAM இருந்தால் தான்
2 GB ஆர் 4 GB ரேம் இருந்தால் தான் கூகுள் க்ரோம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெப்கேமோட டேட்டாவும் அதை வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். ஸோ மினிமம் வந்து 2 Mbps இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அண்ட் இந்த டெஸ்ட் வந்து முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் சென்டர், ஸோ ஒருவேளை நான் சென்டர் சூஸ் பண்ணால் சென்டருக்கு நான் எதாவது பே பண்ணணுமா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முழுக்க இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த க்ரிட்டீரியாவெலாம் நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் ரிமோட் ப்ராக்டர் டெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஆன்லைன் அது கொடுக்குறனால என்னென்னா உங்கள் வெப்கேம் மூலமாக உங்களை வந்து ப்ராக்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்சென்டர்னால் அங்கே வந்து சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க, அங்கேயும் வெப்கேம் வந்து ஆனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்லோட் ஃபோட்டோகிராஃப் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன இன்சென்டரில் வந்து என்ன ஸ்டேட் அண்ட் வந்து இங்கே தமிழ்நாடுக்கு வந்து என்னென்ன காட்டுச்சு அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, ஈரோடு, சேலம் காட்டுச்சு. ஸோ இந்த நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டில் எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் காலேஜ் எங்கே இருக்கோ அவங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்கள் காலேஜே ஒரு டிசிஎஸ் சென்டராக இருந்தால் அங்கேயே உங்களுக்கு சென்டர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் தென் கிளிக் ஹியர் டு அப்லோட் ஃபோட்டோ வரும். ஸோ இங்கே ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட்னு காட்டும். அதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுக்கணும் நீங்கள் பயப்பட வேணாம். க்ளோஸ்னால் டெலிட் ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ அப்படியே தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கீழே வந்து இங்கே டிசிஎஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து டிஃபால்ட்டாக செலக்டில் தான் இருக்கும். அதை நோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் என்க்யூட்டி இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து அதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக எஸ்ஸில் இருக்கும். அதை எஸ்லேயே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் டிஃபால்ட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபோட்டோ அப்புறம் இங்கே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இங்கே ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி லொக்கேஷனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எங்கேயும் போகாது, திருப்பி அங்கேயே தான் இருக்கும். ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்க்யூட்டி வந்து டிஃபால்ட்டாக இது வந்து எஸ்ல தான் இருக்கும். ஸோ வந்து சப்ஜெக்ட் என்க்யூட்டி என்னென்னா ப்ரோக்ராமிங் வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து 1 hour டெஸ்ட் எக்ஸ்ட்ரா நடக்கும். அது வந்து சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் மேக்ஸிமம் வந்து எல்லா கம்பெனியும் வந்து இந்த சப்ஜெக்ட் என்க்யூட்டியை வந்து அவங்க ரெக்குயர்மெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்க்யூட்டி டெஸ்ட் எழுதியிருந்தாலுமே எனக்கு சப்ஜெக்ட் என்க்யூட்டி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்க. ஒருவேளை நீங்கள் நோ செலக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் போய் நீங்கள் இங்கே மேலே இங்கே ஒரு எடிட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைப்பீங்களா, அதை கொடுத்து எடிட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து டிஃபால்ட்டாக செலக்டில் தான் இருக்கும், இதுவும் டிஃபால்ட்டாக செலக்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேப்சா போட்டுட்டு டிக்ளேர் பண்ணிக்கணும். ஃபார்ம் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் ஆயிரும். மேலே வந்து ஒரு டைம் போய் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டான டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்பாங்க. அது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நம்பரை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். நான் மெயிலே அந்த நம்பரை உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க, நோ பிரச்சனை. இல்லைன்னா இந்த நம்பரை காப்பி பண்ணி சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 2 daysக்கு முன்னாடி மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு எல்லாமே எந்த மாதிரி நடக்கும், ஹால் டிக்கெட் ஆர் உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு மெயில் வரும். அதுதான் ஹால் டிக்கெட் மாதிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஹால் டிக்கெட் வந்து சென்டரில் வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிமோட்டில் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் க்ரெடென்ஷியல் வந்து உங்களுக்கு மெயிலுக்கே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் முடிஞ்சிடும். அவ்வளோதான், அந்த ப்ராசஸ் வந்து டன். ஸோ நேஷ்னல் குவாலிஃபைட் டெஸ்ட் அவ்வளோதான், அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். லாஸ்ட் இயர் என்னென்னா என்க்யூட்டி ஜென்ரலாக வந்து அவங்க டிசிஎஸ் வந்து ஹையர் பண்ணுறது தான் என்க்யூட்டி டெஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து ப்ரோக்ராமிங் கொஸ்டின் அட்டன் பண்ணவங்களாம் வந்து இது கூப்பிட்ட இன்டர்வியூ ரவுண்டு கூப்பிட்ருக்காங்க. ஸோ சப்ஜெக்டிவ் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டெஸ்ட்டு வந்து ஆனால் இப்போதைக்கு சப்ஜெக்டிவ் டெஸ்ட் வந்து எப்போ இது பண்ணுறாங்கன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு வந்து என்க்யூட்டி ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்குது. அதில் வந்து உங்களோட எபிலிட்டிஸ், இந்த வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங், லாஜிக்கில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்துட்டேன், அதனால் வந்து நான் வந்து சப்ஜெக்டிவ் எலிஜிபிள் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருந்தாலும் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் என்க்யூட்டி வந்து கன்ஃபார்மாக நீங்கள் எழுத தான் போகிறீங்க. அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி வந்து இதில் பாஸ் ஃபெயில் வந்து கிடையாது. ஸோ ஒரு கம்பெனி இருக்குன்னா, இப்போ டிசிஎஸ்ஸே இருக்காங்கன்னா இந்த மார்க்குக்கு மேலே இருக்கவங்க மட்டும் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100க்கு 120 மினிட்ஸ் நடக்கும், 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 80 கொஸ்டின் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து கிளியர் பண்ணவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வேறு வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளோ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதோட என்க்யூட்டி ப்ராசஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூபே ரெக்கமெண்ட் பண்ணும். இல்லை என் சேனலில் போட்டாலும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.